அப்ப இஸ்ரேல் இவ்வளவு கொடுமை செய்யும் போது அதை யாரும் தீவிரவாதிகள் என்றோ அவங்க செய்யறதை தடுக்கணும் என்றோ யாரும் பேசுறது இல்லை. அப்ப இவ்வளவு அநியாயங்களையும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் செய்து வருகிறது. அதற்கு பதிலடியாக டிஃபெண்ட் பண்ணும் விதமாகத்தான் பதிலடியை கொடுத்து கொண்டிருக்கிறது ஈரானை தவிர ஈரான் யுத்தத்தை ஆரம்பிக்கல. தொடர்ந்து ஈரானுடைய தாக்குதல்களுக்கு நடுவில் அரபு நாட்டையும் அண்டைய நாடுகளையும் கோர்த்து விட்டு ஒரு சண்டை உண்டாக்குறதுக்காக என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா வேறு நாடுகள் மேல மொசாது தாக்குதல் நடத்துகிறது. பெய்ரூத்ல இருக்கக்கூடிய எங்களுடைய எம்பசிக்கு அடிச்சீங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய எம்பசிக்கு அடிப்போம்னாங்க. நேற்று பெய்ரூத்துக்கு அவங்க அடிச்சதுனால இன்றைக்கு மனாமாவில் இருக்கக்கூடிய பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய எம்பசிக்கு ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. ஒரு லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிச்சு முழு காசாவுமே அழிச்சாங்க. இப்ப அதே மாதிரி ஈரானை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய பெருங்கடலில் அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் இந்தியாவினுடைய அனுமதி இல்லாமல் தாக்குதல் நடத்த முடியாது. நரேந்திர மோடி இறுதியாக 2 வாரங்களுக்கு முன்பதாக இஸ்ரேலுக்கு போனதும் ஈரான்ல செய்து வந்த இந்தியாவினுடைய அதானியினுடைய போர்ட்டுக்குரிய பட்ஜெட்ல நிதி ஒதுக்காததும் இப்பொழுது நடந்திருக்கிற தாக்குதலும் எல்லாமே ஒன்றோடு ஒன்று சிங்க் ஆகக்கூடியது நீங்க பார்க்க முடியும். அமெரிக்காவா ஈரானா என்று வந்தால், இஸ்ரேலா ஈரானா என்று வந்தால் நம்ம அத்தனை பேரும் ஈரான் தான். ஈரான் பக்கம் தான் நிக்கணும், நீதியின் பக்கம் நிக்கணும், உண்மையின் பக்கம் நிக்கணும், சத்தியத்தின் பக்கம் நிக்கணும், அப்பாவிகள் பக்கம் நிக்கணும். பெஞ்சமின் நெத்தன்யாகுவை விட ஒரு மனித மிருகத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. இன்றைக்கு நடந்து வரக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம்ங்கிறது ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலை நிறுத்த கோரி நடத்தப்படுகிற ஒரு முக்கியமான ஆர்ப்பாட்டம். நமக்கு தெரியும், கடந்த 6 நாட்களாக, இன்றோடு 7வது நாளாக ஈரான் மேலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டிணைந்து மிக கடுமையான கொடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் 1000க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் ஈரானுக்குள்ளே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதனிடத்தில் 300க்கும் மேற்பட்ட பச்சிலம் குழந்தைகள் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஈரானுக்குள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஈரானுடைய ரெட் கிரசன்ட் சொசைட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இதுவரைக்கும் 3000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுடைய வீடுகள் அளிக்கப்பட்டிருக்கிறது, 14க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது, 7 பாடசாலைகள் ஸ்கூல்ஸை மொத்தமாக அளிச்சிருக்கிறாங்க, ரெட் கிரசன்ட் சொசைட்டியினுடைய 10க்கும் மேற்பட்ட அலுவலகங்கள் அளிச்சிருக்கிறாங்க. இப்படி கடுமையான தாக்குதல்களை மொத்தமாக பொதுமக்களை இலக்கு வைத்து தான் நடத்துகிறாங்க. இந்த தாக்குதலுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரே காரணம் என்னன்னு கேட்டால், ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு முற்படுகிறது, ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டுறாங்க என்பதுதான் அவங்க சொல்லக்கூடிய காரணம். ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு முற்படுவது மிகப்பெரிய குற்றம் என்று சொல்லி யுத்தம் செய்வதாக இருந்தால் ஆல்ரெடி அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நாடுகளுக்கு என்ன பண்றது? நேற்றைய தினம் மிக கடுமையான தாக்குதல் தெஹரானுக்குள்ள நடத்தப்படுகிற அதே நேரத்தில் கிம் முன் ஜுங் வடகொரியாவினுடைய நார்த் கொரியாவினுடைய பிரசிடென்ட் என்ன பண்றாருன்னா மிக பாரிய ஆபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை கடலிலே பரிசோதனை செய்கிறார். அப்போ அவர் மிக பாரிய ஆயுதத்தை கடலில் பரிசோதனை செய்கிறாரு, அணு ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க மேலே அட்டாக் கிடையாது, தயாரிக்க போறான்னு சொல்லி அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேலிடத்தில் 400க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இருக்கிறதாக, அதே போன்று அந்த அணு ஆயுதம் சார்ந்த ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் உள்ள போய் டெஸ்ட் பண்றது கூட யாருக்குமே எந்த அனுமதியும் கொடுக்கறது இல்லை. அப்ப இஸ்ரேல் இவ்வளவு கொடுமை செய்யும் போது அதை யாரும் தீவிரவாதிகள் என்றோ அவங்க செய்யறதை தடுக்கணும் என்றோ யாரும் பேசுறது இல்லை. அப்ப இவ்வளவு அநியாயங்களையும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் செய்து வருகிறது. அதற்கு பதிலடியாக டிஃபெண்ட் பண்ணும் விதமாகத்தான் பதிலடியை கொடுத்து கொண்டிருக்கிறது ஈரானை தவிர ஈரான் யுத்தத்தை ஆரம்பிக்கல. யுத்தத்தை ஆரம்பிச்சவங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். ஆரம்பிச்சவங்களுக்கு நாங்கள் பதில் தாக்குதல், எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம் இந்த விதத்தில் தான் அடிக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய பேஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே தான் தாக்குதல் நடத்துகிறாங்க. இதில் இன்னொன்றை நம்ம கவனிச்சுக்கிறோம், ஈரானுடைய தாக்குதலுக்கு இடையில மொசாதும் தாக்குதல்களை நடத்துகிறது. நேற்றைய தினம் சைப்ரஸ் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்களை ஈரான் நாங்கள் நடத்தலைன்ட்டாங்க. அதே மாதிரி ஜோர்டான் மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நாங்கள் பொறுப்பில்லைன்ட்டாங்க. ஒமான் மேல 2வது கட்ட தாக்குதலுக்கு நாங்கள் பொறுப்பில்லைன்ட்டாங்க, எங்களுக்கு அது தெரியாதுன்ட்டாங்க. இப்படி தொடர்ந்து ஈரானுடைய தாக்குதல்களுக்கு நடுவில் அரபு நாட்டையும் அண்டைய நாடுகளையும் கோர்த்து விட்டு ஒரு சண்டையை உண்டாக்குறதுக்காக என்ன பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா வேறு நாடுகள் மேல மொசாது தாக்குதல் நடத்துகிறது. ஆல்ரெடி சவுதிக்குள்ளேயும் அதே போன்று கத்தருக்குள்ளேயும் மொசாதுடைய உறுப்பினர்கள் கைது செய்யவும் பட்டிருக்கிறார்கள். இப்படி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஈரானுடைய தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று ஜிசிசி கோருகிறது, ஐரோப்பிய யூனியன் கோருகிறது. ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடாதுங்கிறாங்க. ஒருத்தனுக்கு அடிக்கும் போது அவன் திருப்பி அடிக்காம இருக்கணும்னு சொல்றாங்களே தவிர அடி வாங்கி கொண்டு இருக்க முடியுமா? அதனால தான் இப்போ ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா பகுதிகளிலையும் டிஃபெண்ட் பண்ணும் விதமாக அரபு நாடுகளுடைய பேஸுகள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க.
அரபு நாடுகளுடைய பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்தல. இன்றைய தினம் இஸ்ரேலுடைய பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய தூதுவர் ஆலயம் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. அது தூதுவர் ஆலயத்தின் மீதான தாக்குதலை தவிர பொதுமக்கள் மீதான தாக்குதல். நேற்றைய தினம் ஈரான் தெளிவாக சொன்னாங்க, பெய்ரூத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய எம்பசிக்கு அடிச்சிங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய எம்பசிக்கு அடிப்போம்னாங்க. நேற்று பெய்ரூத்துக்கு அவங்க அடிச்சதுனால இன்றைக்கு மனாமாவில் இருக்கக்கூடிய பஹ்ரைனில் இருக்கக்கூடிய எம்பசிக்கு ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. எனவே தாக்குதல்களை பொறுத்தவரையில் ஈரானுடைய தாக்குதல்கள் டிஃபெண்ட் பண்ணக்கூடிய தாக்குதல்களை தானே தவிர பொதுமக்களை கொல்லக்கூடிய தாக்குதல்களை. ஈரான்ல 1000க்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரேலுக்குள்ள எத்தனை பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்றதை காட்ட சொல்லுங்க. ஆனா இஸ்ரேல் முழுவதுமாக ஈரான் மீது தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அரபு நாடுகளும் இந்த தாக்குதல்களை நிறுத்த சொல்றாங்க, யாருமே நிறுத்தாம இருக்கிறாங்க. அப்ப நிறுத்தாம இருக்கிறாங்கன்னா யார் முதல்ல யுத்தத்தை நிறுத்தணும்னா அமெரிக்கா நிறுத்தணும், அதே போன்று இஸ்ரேல் நிறுத்தணும். இந்த ரெண்டு பேருமே நிறுத்தாம ஏற்கனவே காசாவில் ஒரு லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சு முழு காசாவுமே அழிச்சாங்க. இப்ப அதே மாதிரி ஈரானை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஈரானுடைய தாக்குதல்கள் பயங்கரவாதம் என்று யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நேற்றைய தினம் பெஞ்சமின் நெத்தன்யாகு பேசும்போது ஈரானுடைய அரசாங்கத்தை கவர்மெண்ட்ங்கிறாரு. ஈரானுடைய அரசாங்கம் எப்படி தீவிரவாத அரசாங்கமாகும்? ஈரானுங்கிறது நம்ம வரலாறு நடிகளும் பாரசீகத்தை பார்த்து வர்றோம். இஸ்ரேலுங்கிறது 1940களுக்கு பிறகுதான் இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டே உள்ள எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரேல் என்பது பாலஸ்தீனத்தை அபகரித்து உருவாக்கப்பட்ட ஒரு பூமி. அவங்க ஈரானை தீவிரவாத கவர்மெண்ட் சொல்ல முடியுமா? எனவே இது தீவிரவாத கவர்மெண்ட் எல்லாம் கிடையாது. ஈரான் என்பது சுயாதீனமான ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம். எல்லாவற்றையும் மீறி ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய ஆயத்துல்லா அலி காமனியை கொண்டு விட்டு நாங்கள் தாக்குதல் நடத்துவது பிழை என்று யாராவது ஈரான் மேலே சொல்ல முடியுமா? இப்படி தொடர் தாக்குதல் நடத்தப்படுகிற நேரத்தில் தான் நமக்கு தெரியும், நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவில் ஒரு இராணுவ பயிற்சிக்காக, கடற்படை பயிற்சிக்காக இலங்கை, அதாவது ஈரான்ல இருந்து 3 நேவி கப்பல் போயிருந்தது. அந்த 3 நேவி கப்பல்களில் முதலாவது கப்பல் மேலே தோனா மேலே அட்டாக் பண்ணி இருந்தாங்க அமெரிக்காவினுடைய சப்மரின் அட்டாக்ல அதுக்குள்ள இருந்த கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே போன்று 30க்கும் மேற்பட்டவங்க படுகாயம் அடைந்து இலங்கையினுடைய கராப்பிட்டிய, தென் மாகாணத்தினுடைய கராப்பிட்டிய மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. 30 பேர் அட்மிட், 80க்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது எங்க வச்சு நடக்குது? இந்திய பெருங்கடலில் நடக்கிறது. இந்திய பெருங்கடலில் அமெரிக்கா வந்து தாக்குதல் நடத்த வேண்டும் என்றால் இந்தியாவினுடைய அனுமதி இல்லாமல் தாக்குதல் நடத்த முடியாது. இந்தியாவினுடைய பேஸை பயன்படுத்தாமல் தாக்குதல் நடத்த முடியாது. எனவே நரேந்திர மோடி இறுதியாக 1 வாரத்துக்கு 2 வாரங்களுக்கு முன்பதாக இஸ்ரேலுக்கு போனதும் ஈரான்ல செய்து வந்த இந்தியாவினுடைய அதானியினுடைய போர்ட்டுக்குரிய பட்ஜெட்ல நிதி ஒதுக்காததும் இப்பொழுது நடந்திருக்கிற தாக்குதலும் எல்லாமே ஒன்றோடு ஒன்று சிங்க் ஆகக்கூடியது நீங்க பார்க்க முடியும். அவர் பட்ஜெட்ல, இந்த கடைசி பட்ஜெட்ல இந்தியா ஈரான்ல செய்து வந்த போர்ட்டுக்கு 1 ரூபா காசு கூட ஒதுக்கல. அதுக்கு முந்தைய பட்ஜெட்ல 500 கோடி ஒதுக்கினாங்க. ஒதுக்காத நேரத்தில் உடனே இஸ்ரேலுக்கு போறாரு. இஸ்ரேலுக்கு போய் வந்து 2 வீக்ல யுத்தம் ஆரம்பிக்குது. 2 வீக் யுத்தம் ஆரம்பிச்சு 6 நாட்களுக்குள்ளாக இந்திய பெருங்கடல்ல தற்போது அவர்களுடைய தோனா கப்பல் மேல கடுமையான தாக்குதல் நடத்தப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா ஈரானுடைய நேவி கப்பல் யுத்தத்துக்கு வந்த கப்பலே கிடையாது, அவங்க பயிற்சிக்கு வந்த கப்பல். திரும்ப யுத்தம் ஆரம்பிச்சு ரிட்டர்ன் போக முடியாது. போக முடியாதனால தான் இந்திய பெருங்கடல்ல அவங்க தரிச்சு நின்றாங்க. அது இன்டர்நேஷனல் பார்டர். இன்டர்நேஷனல் பார்டர்ல யாரையும் தாக்கவே கூடாது. அப்படி தாக்குதல் நடத்திவிட்டு 2வது கப்பல் மேலேயும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்குங்கிற சந்தேகங்கள் இருக்கும்போது தான் நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவங்க என்ன பண்ணினாங்கன்னு சொன்னா, 2வது கப்பலை கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் 2வது கப்பல் மீண்டும் மீட்கப்பட்டிருக்கிறது. 2வது கப்பலை எடுத்து ஆட்களை கொழும்புல இறக்கிட்டாங்க. திருகோணமலைக்கு அங்கிருந்தவர் அந்த கப்பலை வந்து திருகோணமலைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. முதல்ல என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நேற்றைய தினம் அல் ஜசீரா ஒரு ஆர்டிகல் வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஆர்டிகல் அல் ஜசீரா சொன்ன செய்தி என்னன்னு கேட்டா, இலங்கை முட்டைக்கு மேலாக நடக்கிறது அப்படின்னாங்க. உண்மையும் கூட. ஏன் முட்டைக்கு மேலாக நடக்கிறாங்கன்னா, 2 ராஜ்யங்கள் யுத்தம் பண்ணுகிற நேரத்தில் இலங்கை வந்து என்ன பண்றதுன்ற ஒரு முடிவு எடுக்க. நம்ம பெரிய ஈரான் மாதிரி ஒரு நாடு கிடையாது டிஃபெண்ட் பண்ணி அட்டாக் பண்றதுக்கு. அப்படியான சூழலையும் மனிதநேய அடிப்படையில் ஈரானுடைய கப்பலை, முதல் கப்பலை உள்ளே எடுத்தது வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது. 2வது கப்பலை எடுக்க மாட்டாங்கன்னு ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருந்தோம். 2வது கப்பலையும் உள்ளே எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு ஜனாதிபதி அழகான விளக்கத்தையும் சொல்லியிருக்கிறாரு. மனிதநேய அடிப்படையில் நாங்கள் செய்திருக்கிறோம், நாங்கள் எந்த பக்கமும் சாரலண்டு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய இன்னொரு உண்மையும் புரிஞ்சுக்கிறீங்க, கப்பலை ஏன் ட்ரிங்கோமலைக்கு அனுப்புறாங்கன்னா, இது நமக்கு ஒரு டேஞ்சராகவும் மாறக்கூடுங்கிற அச்சம் இலங்கை அரசுக்கும் இருக்கிறது. ஏன்னா கப்பலை கொழும்பு போர்ட்டில் வச்சா அங்கே வச்சா அடிக்க மாட்டான்ற அர்த்தம் இல்லை, இங்கே வச்சா ஈஸியாக அடிப்பான். ஏன்னா அவனுடைய சப்மரின் இந்த ஏரியாவில் தான் இந்திய பெருங்கடலில் நிற்குதுங்கிறதுனால. எனவே இதெல்லாம் ஒரு ரிஸ்க் எடுத்து இலங்கை அரசாங்கம் செய்திருப்பதையும் நாங்கள் உண்மையிலே வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய ஒரு பணி. மனிதநேயத்தை நம்ம பாதுகாக்கணும். வேண்டாம், ஈரான் செஞ்ச மாதிரி உதவியை எந்த நாடும் நமக்கு செய்யலை. இப்பயும் உமாவோயாவை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற பல யுத்த காலத்தில் நமக்கு ஃப்ரீயாகவே பெட்ரோல் தந்திருக்கிறான். இதுவரைக்கும் நம்ம ஈரானுக்கு கடன் கட்ட வேண்டியிருக்கு யுத்த காலத்துக்கு தந்த பெட்ரோலுக்கு. அவ்வளவு உதவிகளை நமக்கு செய்த ஒரு நாடு.
எனவே அந்த நாட்டுக்காக இலங்கை மக்களாக, இஸ்லாமியர்களாக, ஸ்ரீலங்கனாக நம்ம அத்தனை பேரும் அமெரிக்காவா ஈரானா என்று வந்தால், இஸ்ரேலா ஈரானா என்று வந்தால் நம்ம அத்தனை பேரும் ஈரான் தான். ஈரான் பக்கம் தான் நிற்கணும், நீதியின் பக்கம் நிற்கணும், உண்மையின் பக்கம் நிற்கணும், சத்தியத்தின் பக்கம் நிற்கணும், அப்பாவிகள் பக்கம் நிற்கணும். பெஞ்சமின் நெத்தன்யாகுவை விட ஒரு மனித மிருகத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. ஆயத்துல்லா அலி காமனி இந்த தாக்குதல் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு உடனடியாக அட்டாக் பண்ணி சொல்லி ஆர்டர் கொடுக்கவே இல்லை. டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டிஃபெண்ட் பண்ணினவர் மேலே அட்டாக் பண்ணப்பட்டதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த தாக்குதல் உடனே நிறுத்தப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிச்சனில் தான் நம்ம நிற்கிறோம். இது யானை வரக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த வீடுகளில் இரவு நேரத்திலையும் பகல் நேரத்திலையும் இந்த கதவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு முடியலை. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெரிச்ச நிலையில், அழிஞ்ச நிலையில் இருக்குது. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இலங்கையினுடைய பொத்துவில் பகுதிகளில் இருக்கக்கூடிய சர்வோதயபுரம் ஹிஜ்ரத் நகர் என்கிற பகுதிகளில் வீட்டு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்க படுகிற கஷ்டங்கள் இங்கே நம்ம பார்த்தோம்னா வாழ்வதற்கான ஒரு சூழலே இங்கே கிடையாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஏன்னா ஆரி காலம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தண்ணீர் கிடைச்சிருது, குளங்கள்லாம் அங்கே எடுத்துடுறாங்க. இதே கோடை காலம்னு வந்துட்டு இப்போ நம்ம வந்திருக்கிறது கோடை காலம். கடுமையான வெயில், பாலைவனத்துக்கு நிகரான வெயில் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த காலகட்டங்களில் வாரத்தில் ஒரு முறை தான் தண்ணீர் வரும் அவங்களுக்கு. அதுல இருந்து அவங்க தண்ணி எடுத்து ஒரு வாரத்துக்கான தண்ணி அவங்க குடிக்கிறதுக்கு எடுத்துக்கிறணும். மற்ற தேவைகளுக்கு வெளியிலிருந்து அவங்க தனியாக எடுத்துக்கிற வேண்டி இருக்கிறது. ஒரு 110 குடும்பங்கள் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய வீடுகள், இந்த வீடுகள் எதுவும் அவங்களுக்கு சொந்தமானது கிடையாது. வேறு ஆட்களுக்கு சொந்தமான வீடுகள் எடுத்து அவங்க கொஞ்சம் திருத்த பணிகளை செஞ்சு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது கிச்சன் தனி, ஹால் தனிங்கிற எந்த ஒரு வேறுபாடும் இந்த வீடுகளுக்கு கிடையாது. ரொம்ப ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் அவங்களுக்கான உதவிகளை செய்வதனூடாக, ஜக்காத்து தான தர்மங்களை கொடுப்பதினூடாக நம்ம இந்த வீட்டு திட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும். அப்படி நடத்துகிற நேரத்தில் கண்டிப்பாக அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நிறைய தான தர்மங்களுக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இஸ்லாம் நமக்கு 8 வகையாக பிரித்து ஜக்காத்தை 8 கூட்டத்துக்கு கொடுங்க என்கிற வாய்ப்பை தந்திருக்கு. எந்த பகுதிகளிலையும் ஏதாவது அந்த கூட்டத்தில் ஒரு சாரார் இருப்பாங்க. அதுலேயும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னென்னு கேட்டால், முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிற இந்த இஸ்லாத்தை நோக்கி வருகிற சகோதரர்களுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு வந்து நேரடியாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உதவணும் என்று யாராவது நினச்சிங்கன்னு சொன்னால் அவங்களையும் அழைத்து கொண்டு வருவதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். வந்து நீங்கள் பார்க்க முடியும் என்ன நிலைமையில் இந்த ஏரியா இருக்குதுன்னு சொல்லி உதவி செய்யக்கூடிய சகோதரர் முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று நம்முடைய அக்கௌண்ட் நம்பரும் உங்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது. ஜகாத் நிதிகளை இன்றைய அந்த மக்களுக்காக ஒதுக்குவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்கள். கணவர் என்னமா பண்ணுறாரு? கூலி வேலை செய்கிறாங்களா? நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க? பிள்ளைகள் எத்தனை? 2 பேர். அப்போ என்ன வாழ்வாதாரத்துக்கு வேறு என்ன பண்ணுவீங்க? தண்ணி மிஷினில் கொண்டு வந்து ஒரு கிழமைக்கு ஒரு தரம் வரும். சரி, அதுதான் யூஸ் பண்ணணும். எவ்வளோ தருவாங்க? ஒரு குடும்பத்துக்கு 3 பூலி 4 பூலி. நாங்கள் குளிக்கிறதுக்கெல்லாம் காட்டு பகுதியில் ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துக்கு போகிறோம் குளிக்கிறதுக்கு. அது இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? எவ்வளோ தூரம் இருக்குன்னு தலைவர்? 1 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். குளிச்சுட்டு வருவாங்க. இனி தண்ணிகள் தட்டுப்பாடங்களுக்கு குடிபானைக்கு அவங்க சார தண்ணி காணும். அம்மா உங்கள் வீட்டை கொஞ்சம் பார்க்கலாமா? நான் வரவா உள்ள? ஓ, இதெல்லாம் எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி கூலி தொழில் செஞ்சு இந்த கை மரங்களை வாங்கி போட்டுருக்கிறோம் நாங்கள். ஓ, நீங்கள் எப்போ அவங்க வீட்டை கேட்குறாங்களோ அப்போ கொடுத்துட்டு போயிடணும். ஓ, அது வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிச்சனில் தான் நம்ம நிற்கிறோம். இது யானை வரக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த வீடுகளில் இரவு நேரத்திலையும் பகல் நேரத்திலையும் இந்த கதவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு முடியலை. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெரிச்ச நிலையில், அழிஞ்ச நிலையில் இருக்குது. இதுதான் அவங்க சமையல் கட்டு. இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர்களெல்லாம் இப்படி இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்த சமையல் கட்டில் தான் அவங்க அந்த வேலைகளை பார்க்குறாங்க. அல்லாஹ் தான் அவங்களுக்கு அருள் புரிய வேண்டும். இரண்டாவது, நாம் அத்தனை பேரும் நினைத்தால் நம்முடைய உதவிகளை கொண்டு கண்டிப்பாக இதை வெற்றிகரமாக முடிக்க முடியும். வெற்றிகரமாக முடிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த நம்பிக்கையில் தான் களமிறங்கியிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இவற்றையெல்லாம் பார்க்குறதுக்கு விரும்புகிற சகோதரர், நாங்கள் வந்து நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அத்தனை சகோதரர்களையும் நீங்கள் விரும்புகிற சகோதரர்கள் நம்ம அழைச்சிக்கிட்டு வந்தும் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம்.
புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் தற்போது நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்கான 14 வீடுகள் கட்டுகிற பணியில் 5 வீடுகளை கட்டியிருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். கட்டி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம். மீதி 9 வீடுகளுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். எனவே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்காக ஜக்காத்தில் இருந்து ஒரு போர்ஷன் நம்ம கொடுக்க முடியும். அவர்களுக்கு கடமையாக இருக்கிறது கொடுப்பது. எனவே அந்த உதவியை தாராளமாக செய்து வழங்குங்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த சகோதரர்களுக்கு நீங்கள் ஜக்காத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்குரிய பங்காகவும் அவர்களுக்கு உதவ முடியும், மிஸ்கீன்களுக்குரிய பங்காகவும் உதவ முடியும், ஃபக்கீர்களுக்குரிய பங்காகவும் அவர்களுக்கு உதவ முடியும். இந்த 3 கேட்டகரிக்குள்ளேயும் வரக்கூடிய மக்களாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. எனவே உங்களால் முடிந்த உதவிகளை, தான தர்மங்களை இதற்காக வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த பணி நம்ம தான் முடிக்கணுங்கிற வகையில் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவிகளை இதற்காக வாரி வழங்குங்கள்.